என்னது இவ்வளவு நேரம் எடுத்து இன்னும் வக்கீல காணுமே? ஐயா இன்னத்துக்கு அவசரப்படுற? இதுனா மலரா பச்சி மேட்டரா போனவனே வாடி வரதுக்கு ஆரோக்கிய மசூல எடுத்து விட்டுக்குறாரோ. காலையிலேயே கேஸ்னா கேஸ் முடிச்சு நேரம் இங்க வந்திருக்கணுமே. பஸ் கிடைக்கலையா? வரட்டும், மெதுவா வரட்டும். இப்ப என்ன அவசரம்? ஒருவேளை கேஸ் முடிஞ்சு அவாத்துக்கு போயிருப்பாரோ? கோர்ட்ல கேஸ் முடிஞ்ச உடனே நேரா நம்ம காலனிக்கு வரதா தான் சொன்னார். அது மட்டுமா? வக்கீல் விட்டமா இங்க தான் இருக்கிறாங்க. வெற்றி வீரனே வருக, எங்களுக்கு நல்ல செய்தி தருக தருக. ஓ மாலை போட்டுக்கணுங்கிறதாக கழுத்து தொங்க போட்டு வராரு. போடு போடு மாலை போட்டுரு. இதெல்லாம் எதுக்கு? என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக பெரிய பேனர் கட்டி பேண்ட் வாதி வச்சு வரவேற்கலாம்னு இருந்தோம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அது இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போனேன்ல, உங்க கேஸ் சார்பா நான் தான் வாதாட போறேன்னு ஜட்ஜி கிட்ட சொன்னேன். ஜட்ஜி உடனே என்ன சொன்னார் தெரியுமா? மயக்கம் போட்டு உண்டாரா? மரமண்ட, இந்த கேஸ்ல மட்டும் இல்ல, இனிமே எந்த கேஸ்லயுமே நீ ஆஜராக முடியாது. ஏன்னா நீ கோர்ட்டு பக்கம் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால பார் கவுன்சில்ல இருந்து உன்னை டிபார் பண்ணிட்டோம், மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்ன பண்ணீங்க? நான் விடுவேனா? பக்கத்து சேம்பர்ல இருந்த வக்கீல் கிட்ட இந்த கேஸ்ல எனக்கு பதிலா ஆஜராக சொன்னேன். அவரும் ஆஜராகிறேன்னார். இன்ஃபேக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நான் எடுத்து கொடுத்த பாயிண்ட்ஸை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டாரு. பாயிண்ட்ஸ் எல்லாம் அள்ளி வீசினார்னா பாத்துங்களேன். அப்புறம் ஜட்ஜே வாயை பொளந்துட்டாரு. ஜட்ஜி வாயை பொளந்துட்டாரா? ஐயோ இல்ல இல்ல, ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அட்டகாசமான பாயிண்ட்ஸ்னாரு. அட்டகாசமா புகழ்ந்தாராம். முதல்ல விஷயத்துக்கு வாங்க. ஏன் வக்கீல் சார், ஸ்டே கிடைச்சதா இல்லையா? அது வந்து நான் இவ்வளோ பாயிண்ட்ஸையும் எடுத்து சொல்லியும் ஸ்டே கிடைக்கல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜட்ஜி என்ன சொன்னார்னா, இது பொதுநல விவகாரம், அதுலேயும் கவர்மெண்ட் விவகாரம், அதனால ஸ்டே கொடுக்க முடியாது, ரயில்வேக்காரங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சைட் பார்த்துக்க சொல்லி ஆர்டர் போடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸ்டே கிடைக்கலையா? எண்டே குருவாயூரப்பா, என்ன இது சோதனை? நினைப்பது நடக்காது, நடப்பது புரியாது, புரியாதது நடந்தது, நடந்ததை மனம் மறக்காது. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. வசமா மாட்டிக்கிட்டியா? என்ன பண்ற? ஒன்றுமில்லை, சும்மா சும்மா. ரயில்வேக்காரங்க இந்த காலனியை இடிக்கிறதுக்குள்ள நீயே இடிச்சு தரமட்டம் ஆக்கிடுவ போல இருக்கு. இதுக்குதான் என்கிட்ட கடப்பாறை கட்டியா? இரு, எல்லாரையும் கூப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், அவர்களை எல்லாம் கூப்பிடாதே. அவர்களெல்லாம் கூப்பிடக்கூடாதா? அப்ப ஏதோ விஷயம் இருக்கு. எதுக்காக தோன்ற சொல்லு. என் புஞ்சுக்குட்டி, என் செல்லக்குட்டி, சகாயம், நீதான் இந்த காலனியிலேயே நல்லவன். அத அன்னைக்கே சொல்லிட்ட. ரொம்ப ஐஸ் வைக்காத, மரியாதையா சொல்லு. எதுக்கு தோன்ற? உன்னிடம் கூறாமலா? விஷயம் என்னவென்றால், சகாயம், முன்பு ஒரு முறை என்னிடம் செலவிற்கு பணம் இல்லை. பணம் கிடைக்கிறதா என்பதற்காக பரணையில் தேடி பார்த்தேன். பணத்தை பரணையில தேடினியா? ஆமாம். அப்பொழுது அங்கு ஒரு டங்க் பெட்டி இருந்தது. அதில் ஒரு பழைய டைரி கிடைத்தது. டைரியா? தாத்தாஸ் டைரி. ஈகிள் டைரி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன தாத்தாஸ் டைரி? அது என்னுடைய தாத்தா முதலாம் கருணாகரன் எழுதிய டைரி. அப்படின்னா ஒரு கிழவனின் டைரின்னு சொல்லு. சகாயம், அதில் முக்கியமான ஒரு விஷயம் எழுதியிருந்தது. என்ன?
உங்க தாத்தா சின்ன வயசுல யார் யாரெல்லாம் சைட் அடிச்சேன்னு வரிசை எழுதியிருந்தாரா? இப்படி குறுக்கே குறுக்கே மொக்கை போட்டால் குத்தி விடுவேன். பூமியை தானே? இல்லை, உன்னை. சரி சரி, மேல போ. சகாயம், நான் எதில் விட்டேன்? கடப்பாறைய. ஆபாசம் கூடாது. சகாயம், என்னுடைய தாத்தா டைரியில் என்ன தெரியுமா எழுதியிருந்தார்? என்ன? 400 பவுண்ட் தங்க நகையை இந்த காலனியில் உள்ள ஏதோ மரத்தடியில் புதைத்திருக்கிறாராம். ஐயோ 400 பவுனா? சகாயம், டோர்லாக். இல்ல, 400 பவுனுனா அது பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்குமே. அது தெரிந்துதான் நானே வந்திருக்கிறேன். எந்த மரம் சொல்லு, 2 பேரும் சீக்கிரம் தோண்டி பாதி பாதி எடுத்துக்குவோம். சகாயம், நான் மெதுவாக தோண்டி அதை எடுக்கலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இந்த காலனியில் உள்ளவர்கள் கேஸ் போட்டார்கள் அல்லவா? ஆமா, இந்த காலனி இடிக்க கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க. அதற்கு ஸ்டே கிடைக்கவில்லையே. எனவே ரயில்வேக்காரர்கள் எந்த நேரமும் இங்கு வந்து இந்த காலனியை இடித்து தரைமட்டமாக்கி விடுவார்கள். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அதற்காகத்தான் நான் இன்றே புதையல் வேட்டைக்கு கிளம்பி விட்டேன். சகாயம், இந்த விஷயம் நம் இருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏனென்றால் புதையலின் மதிப்பு மிகவும் அதிகம். அதில் நான் உனக்கு ஒரு பங்கு தருகிறேன். எனக்கு ஒரு பங்கு, லட்சம் ரூபாய் தரும். நான் லட்சாதிபதி. சகாயம், கத்தாதே. கத்தல. எந்த மரம் சொல்லு, சீக்கிரம் தோண்டுவோம். அந்த புதையல் இருக்கும் மரத்தில் பெருக்கல் குறி போன்ற ஒரு அடையாளம் இருக்குமாம். சகாயம், அந்த மரம் இந்த மரம். இந்த மரமா? அட போப்பா, இந்த காலனியில் இருக்கிற எல்லா மரத்திலும் இதே மாதிரி குறி இருக்கும். மரத்தை கணக்கெடுறதுக்காக இப்படி போட்டிருக்காங்களாம். இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிற்றே. நான் இந்த மரத்தடியில் தான் புதையல் இருக்கிறது என்று சந்தோஷமாக இருந்தேன். கவலைப்படாத, ஓவர் டைம் பண்ணியாவது மரமா தோண்டி புதையல எடுத்தே திருவோம். வெற்றி நிச்சயம். சகாயம், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம் இருவரை தவிர இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. டாப் சீக்ரெட். நீ கவலையே படாத, மூச்சு விட மாட்டேன். அப்படி எதுவும் செய்து விடாதே. நீ மேலே சென்று விட்டால் எனக்கு யார் உதவுவார்கள்? ஆசைய பாரு, உன் கூடவே இருந்து இந்த புதையல தேடி கண்டுபிடிச்சு என் கண்ணால பார்க்காம நான் செத்துடுவேனா? இது சரி. புதையல் கிடைத்தவுடன் நீ இறந்து விடு. உன்னை சந்தன கட்டையாலே இருக்கிறேன். அட பாவி, ஒரு பேச்சுக்கு மூச்சு விட மாட்டேன்னு சொன்னேன். நிஜமாவே சாகடிச்சு எரிச்சிடுவ போல இருக்க. சகாயம், காலம் பொன்னானது. புதையல் பொன் போன்றது. ஐயோ, இப்படி குத்துன தூங்குனவங்க மூழ்கிடுவாங்க. மெதுவா குத்து. இப்படி குத்துனா 2 வருஷம் ஆனா கூட புதையல கண்டுபிடிக்க முடியாது. குடு. கர்ராஸ், கையெல்லாம் வலிக்குது. புதையில சீக்கிரம் எடுக்கணும்னா நீயும் வேலை செய்யணும். வேஸ்ட் பார்ட்டிகள் செய்வது வேலையாம். பனை மரத்திலே பாலையாம். பாலை நீரை இறக்கி குடித்தால் பகல் முழுவதும் ஜாலியாம். நிறுத்து. தேவையில்லாம எதுக்கு இந்த டயலாக்? எனக்கு தெரிந்த ஒரே வேலை இப்படி குன்சாக டயலாக் பேசுவது தானே. இப்போ ஏதோ சத்தம் வரல, அது புதையிலா தான் இருக்கும். கடப்பாறையை தரையில் குத்தினால் சத்தம், அதையே கையில் குத்தினால் ரத்தம். வாயில குத்தினால் ரத்தம். முதல்ல என்னன்னு பாரு. ஆஹா, உள்ளே இருப்பது பானையாம்.
அதை தோண்டி எடுத்தவன் கணையம். டேய் தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. கர்ணாஸ் அந்த புதையில என்னென்ன நகை இருக்குன்னு உங்க தாத்தா டைரியில எழுதி வச்சிருக்காரா? தெரியாமல் வைப்பதுதானே புதையல், அதில் எப்படி எழுதி வைப்பார்கள்? நீ ஒரு சரியான மடையன். டேய் முதல்ல என்ன இருக்குன்னு பாரு. ஏய் என்ன புதையல்ல ஏதோ ஊறல் மாதிரி இருக்கு. அப்படித்தான் தெரிகிறது. வாசனை பிரமாதம். ஆ? பார்க்கிறேன் என்னவென்று. தேவாமிர்தம். அருமை. சகாயம், இதுவும் ஒரு வகையிலே புதையல்தான். அவனவன் சாராய ஊரலுக்கே இடம் தேடி தவித்துக் கொண்டிருக்கிறான். எனது தாத்தா அன்றைக்கே போலீஸ் ரைடு வரும் என்பதை தெரிந்து சேஃபாக திராட்சை பழரசத்தை புதைத்து ஒயினாக மாற்றியிருக்கிறார். இந்த டேஸ்ட் டாஸ்மாக் கடையில் கூட கிடைக்காது. வேண்டுமானால் நீயும் சற்று குடித்து பாரு. எப்படி இருக்கிறது சுவை? ஆஹா ஆஹா என்ன ருசி. சும்மா சொல்லக்கூடாது. நீ சொன்ன மாதிரி இது ஒரு புதையல் தான். அவன் சாராயத்தை தான் ஊரலா புதைப்பான். ஆனா உங்க தாத்தா ஒயினியே ஊரலா புதைச்சிருக்காரு, அதுவும் இந்த இடத்துல. எனக்கு புரிந்து விட்டது. இந்த இடத்தில்தான் புதையல் இருக்கிறது. எப்படி சொல்ற? என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா ராபர்ட் கிளைவிடம் குதிரை ஓட்டியாக இருந்தார். ஓ அதாவது எங்க தாத்தா கிட்ட உங்க தாத்தா குதிரை ஓட்டியா இருந்தார். அப்படி என்றால் உன்னுடைய தாத்தாவா ராபர்ட் கிளைவ்? இப்போ அந்த ஆராய்ச்சியா முக்கியம். நமக்கு புதையல் தானே முக்கியம். ஆமா இப்போ இது என்ன பண்றது? குடிக்க வேண்டியதுதான். அப்போ புதையல குடித்து விட்டு தெம்பாக தேடலாம். நம்பி குடிக்கலாமா? ராபர்ட் கிளைவ் ஆற்காட்டு போரில் இதை குடித்து விட்டுதான் ஜெயித்தாராம் எங்க தாத்தா. சகாயம். அதற்கு பின்புதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே ஆழமாக காலை ஊன்றியதாக எனது தாத்தா அடிக்கடி கூறுவார். அட பாப்பா, ஏற்கனவே ரயில்வேக்காரங்க இந்த காலை நேரம் ஆழமா காலை ஊனிருக்காங்க. இன்னும் நான் இதை குடிச்சிட்டு ஏதாவது கலாட்டா பண்ணா ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா. பயத்தை போக்கத்தான் இதை குடிக்க வேண்டும். இதை குடித்தால் எல்லாம் சரியாகிவிடும். அப்படியா சொல்ற? குடி. கொஞ்சமும் உனக்கு டீசென்ட்டே தெரியவில்லை. இப்படியா குடிப்பது? இது ஆங்கிலேயர்கள் அருந்திய மருந்து. அதை எப்படி குடிக்கிறேன் பார். இதான் டீசென்ட்டா? சரி கர்ராஸ், ஏதோ புதையில தேடணும்னு சொன்னிய, புதையில நீ எடுத்துட்டியா? எடப்பாறை உன் கையில், புதையல் எப்படி என் கையில்? கரெக்டா சொன்ன கர்ராஸ். மேல போற மாதிரி இருக்குது. அமைதி அமைதி அமைதி. யாருங்க? நாட்டியம் ஆரம்பமாகட்டும். சகாயம் சகாயம். ஐயோ என்ன குத்திராத, நான் செத்துருவேன். என் தொப்பியை எதற்கு திருடினாய்? ஐயோ இதா விலை உயர்ந்த தொப்பி பார், எவ்வளவு புதிதாக இருக்கிறது. இதை எதற்கு திருடினாய்? ஐயோ சத்தியமா நான் திருடலப்பா. சரி சகாயம், நாம் இன்னும் புதையலை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆமா, நான் ராத்திரியே சொன்ன குடிக்காதன்னு. எங்க கேட்டேன்? ஐயோ ஜெயிலர் ஐயா இதை பார்த்தா கேட்பாரே, நான் என்ன பதில் சொல்லுவேன்? கேட்டால் காலியாகிவிட்டது என்று சொல்லிவிடு. வயா முண்டம், நான் இதையா சொன்னேன்? நீ ஏண்டா குடிச்சேன்னு கேட்பாரியா? எனக்கு பயமா இருக்குதுயா. சகாயம்,
அதற்காக நீ எதற்கு பயப்படுகிறாய்? புதையல் கிடைத்து விட்டதென்றால் நீ லட்சாதிபதி, பின்பு எதற்கு ஜெயிலருக்கு பயப்பட வேண்டும்? ஆமால, புதையல் கிடைச்சிச்சுன்னா நான் லட்சாதிபதி. அட போயா, புதையில தோன்றேன்னு கடைசியில ஊரெல்லாம் தோண்டிட்டு இருக்கோம். இருக்கட்டுமே, மிகவும் டேஸ்டாக இருக்கிறது. ஒரிஜினல். யோ தின்னுங்கூலி, ஆச்சாரமான குடும்பங்கள் இருக்கு இந்த காலனில. இப்படிப்பட்ட ஊரில் யார் புதைச்சிருப்பாங்க? கூட சேர்ந்து நீயும் குடித்து விட்டு இப்போது ஓவராக ஃபீல் செய்கிறாயா? சகாயம், யார் புதைத்தார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். முதலில் நாம் இந்த இடத்தை விட்டு காலி செய்வோம். வா. வழிவிடுங்க சார், யோசிக்க வேண்டாம். நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சார் இப்படி செஞ்சா எப்படி ஆஹா, இதெல்லாம் சரியா வராது. ஜட்ஜி மேலெல்லாம் மான நஷ்ட வழக்கு போட முடியாது. ஜட்ஜி மேலேயே கேஸா? என்ன சொல்றாள் சார், என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க சார். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? தெய்வானே, இப்படி செஞ்சா எப்படி? நான் ஒரு 4 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல கோமால இருந்தேன்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டா. இங்க எல்லாரும் காலனியை எப்படி இடிக்காம இருக்கிறதுன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா உங்க வக்கீல் தொழிலை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு ஐடியா பண்றீங்களா? என்ன பேசுற? நான் வக்கீல் தொழிலுக்கு திரும்பி வந்தா இந்த கேஸ ஒரு கலக்கிட மாட்டேன். கிழிச்சிங்க. நீங்க கோர்ட்டுக்குள்ள நுழைஞ்சதும் தான் அவங்க உங்களை கலக்கி வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன கலக்கிறது? ஏய் தெய்வயானே, உங்களோட சண்டையில உங்க ஆத்துல கொண்டு போய் வச்சுக்கோங்க. வக்கீல் சார், உங்க வக்கீல் போஸ்ட் தான் டிபேட்டுக்கு வந்திருக்கே தவிர வக்கீல் மூளை என்ன டிபேட்டுக்கு வரல. கரெக்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா கூட என் மூளைய டிபேட் கொண்டு வர முடியாது. மூளைன்னு ஒண்ணு இருந்தா தானே. சரி இருக்கிற மூளையை வச்சுட்டு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். இத பாருங்க, முதல்ல கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கணும். அதான் இப்ப ரொம்ப முக்கியம். அதான் இவர் கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றானே. வேற நல்ல வக்கீலா பாருங்க. அதான் கரெக்ட். என்ன கரெக்ட்? ஓ, அம்மையதான் ஏதோ சொல்றா, நீ கூட சேர்ந்து வளர்றாய். ஓ சார், வாங்கோ தொங்குரேல் ஆபீசர்ஸ் உள்ள வாங்க. அம்மே வாங்கோ, உட்காருங்கோ. வீட்டை பார்த்தா நாய்க்கர் மகால் மாதிரி அருமையாக தான் இருக்கு. என்ன பண்றது, தொங்கு ரயில் வருது, வீட்டை இடிச்சாகணுமே. அது எப்படி அக்கம் இடிப்பே? நாங்க இன்னும் சரின்னு சொல்லலையே. உங்ககிட்ட யார் அபிப்பிராயம் கேட்டது? எங்களுக்கு உத்தரவு வந்தா நாங்க பாட்டுக்கு வந்து மடமடன்னு இடிச்சு தள்ளிட மாட்டோம். ஓ, மடமடன்னு வந்து இடிச்சு தள்ளுவேனா? அவ்வளவு தைரியமா? அதானே தொங்குரையில் எதுக்காக இப்படி அதை பிடிச்சு தொங்குறேன்? இப்பவே மெட்ராஸ்ல யாருமே நடக்க முடியல. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னு வச்சுக்கோங்க, காரை யாரும் ஓட்டிக்கிட்டு போக முடியாது, தள்ளிக்கிட்டு தான் போகணும். இந்த தொங்கு ரயில் திட்டம் மட்டும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ஜெக்ஷன். தொங்கு என்ற வார்த்தையை வெளியாட்கள் உபயோகிப்பதற்கு எனது கட்சிக்காரர்கள் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். என்னையா கட்சி கிச்சின்றாரு? ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? அட நீங்க ஒண்ணு சார், இந்த ஆளை பார்த்தா ஒரு டுபாக் ஒரு வக்கீல் மாதிரி தெரியுது. ஆமா, அவர் என் ஹஸ்பண்ட் தான். நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். நான் உங்களை கேட்கலையே. நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது கேட்டலா. அவளுக்கு இந்த காலனில சொந்த வீடு இருக்காக்கும். அப்போ நோ ப்ராப்ளம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் நீங்க அத்தனை பேருமே இந்த காலனியை காலி பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க என்ன கேட்டுக்கோங்க, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த காலனி நாங்க காலி பண்ண முடியாது. உங்க உயிரை பத்தி யாரு கவலைப்படுறா? இன்னும் அப்படி சொல்லிட்டால் என்னோட அம்மையாக்கும் நேக்கு முக்கியம். அப்பனா நீங்க 2 முதல்ல வெளியே போங்க. நோ 100 வீடுகளை இடித்துவிட்டு 100 குடும்பங்களை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துவிட்டு 400 மக்களை தொங்கலில் விட்டு தொங்கு ரயில் திட்டம். இதை எதிர்த்து அறவழியில் போராடுவோம். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க ஆபீஸ் முன்னால தீக்குளிப்பு போராட்டம் நடத்துவோம். நல்லதா போச்சு. எங்க ஆபீஸ்க்கு ஏத்தா மாதிரி தான் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கு. நோ ப்ராப்ளம். நாங்க எல்லாரும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். வெரி குட். உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த காலனி இடிப்போம். காலுக்குள்ள கால் எடுத்து வச்சீங்களா, கை காலை வெட்டிடுவோம். இதை பாருங்க, மயிலாப்பூர்ல யாருமே அவங்களோட வீட்டுல கத்தி, கம்பு, அருவா இந்த மாதிரி எந்த பொருளை வச்சுக்கூடாதுன்னு தடை உத்தரவு போட்டுட்டு மீறவங்களை குண்டா சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவோம். அதுக்கு ஒரு ஸ்டே வாங்குவேன். சார், முதல்ல இதுக்கு ஸ்டே வாங்குங்க. ஓ, அப்படி ஏதாவது புல்டோசர் அது இது வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி நாங்க படுத்துட்டு சத்தியாகிரகம் பண்ணுவோமாக்கும். புல்டோசர் மேல ஏறிடல. இப்போ என்னதான் சார் சொல்ல வரீங்க? இதோ பாருங்க, நீங்க யாருக்கிட்ட வேணும்னாலும் மோதுங்க,
கவர்மெண்ட் கிட்ட மோதினீங்கன்னா வேணுமுன்னே செவுத்துல மோதிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கங்க. அது எப்படி காலங்காலமா வாழ்ந்த வீட்டை நாங்க விட்டுட்டு போயிடுவோமா? விட்டுட்டு போக சொல்லலையே. அப்போ இடிக்க போறது இல்லையா? நீங்களே இடிச்சிட்டு போங்கன்னு சொல்றேன். இது பாருங்க மிஸ்டர் தொங்குரேல் ஆபீசர், உங்க பேரு எனக்கு தெரியாது. உங்க சுப்பீரியர்ஸ்ட்ட போய் சொல்லுங்க, கடவுளே வந்தாலும் இந்த காலனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போய் சொல்லுங்க. கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா? கடவுள் தடுத்தா கூட நாங்க வந்து இடிப்போம். யுவர் ஆனர், திஸ் இஸ் கண்டெம்ட் ஆஃப் காட். இதை பாருங்க, நாங்க சொல்ல வேண்டியது அத்தனையும் சொல்லிட்டோம். நீங்க அத்தனை பேரும் இதே மாதிரி தகராறு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் கூட கிடைக்காம போயிடும். ஜாக்கிரதை, நாங்க வரோம். ஐயோ, என்னது பெரிய குண்டா தூக்கி போட்டு போறா? காம்பன்சேஷன் கூட கிடைக்காதாமே. அது எப்படி கிடைக்காம போயிடும்? இந்த ஹைகோர்ட் வக்கீல் ஐயாசாமி இருக்கிற வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்காம விட்டுருவேனா? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அவருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த கேஸை கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு சொல்ல வந்தேன். இவனை எங்க யாரையுமே காணோம். உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் சிரிக்கிறது. அவங்களே பெட்டர்.